உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர், எனக்கு உடம்பு முடியலன்னு நினைச்சுதான் தாடிகாரன் ரொம்ப பதட்டமா இருக்கிறான். என் பதட்டம் எல்லாம் பொம்மி அக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி கரை சேர்க்கணும்ன்றதுதான். தாடிகாரனாண்ட நான் இதை எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டான். என்னை விட்டு அவன் நகரவும் மாட்டான். அதே மாதிரி பொம்மி அக்கா ஆவியா இந்த உலகத்துல இருக்காங்கன்னா அவங்க உன்னாண்ட எதுக்கு பேசணும்? பொம்மி எனக்கு பிரியமான மனைவி, என்னாண்ட மட்டும் தானே பேசுவான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். ஆனா பொம்மி அக்காக்கு என்ன விதிக்கப்பட்டுக்குதுன்னா யாராவது ஒருத்தராண்டதான் தொடர்ந்து பேச முடியும். அது நான் தான்னு அக்கா முடிவு பண்ணி வச்சுக்குது. புரியுதுமா? தாடிகாரனை கூப்பிட்டு பிபி செக் பண்ணணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எதையாவது சொல்லி தாடிகாரன் தூங்குற மாதிரி ஏதாவது ஒரு மருந்து இல்ல ஊசி போட்டு விட்டுருங்க டாக்டர். இது நியாயமா நான் பண்ணக்கூடாது. வேற வழி இல்ல. ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். சரி, சித்தார்த்த வர சொல்லுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரி டாக்டர், நான் உன்னை கூட்டின்னு வரேன். ராணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். நான் போடுற மருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடு வரைக்கும் அவரால் கார் ஓட்டிட்டு போக முடியுமா தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் வண்டி ஓட்டுவேன். நான் கூட்டின்னு போயிடுறேன். சரிம்மா, பாத்து. தேங்க்ஸ். டாக்டர், ராணிக்கு ஒண்ணும் இல்லைல்ல? உங்க வைஃப்க்கு பிபி நார்மல் ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டேன். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. உங்களுக்கும் பிபி செக் பண்றேன். உட்காருங்க. அது இல்ல டாக்டர், ராணி நல்லா இருந்தாலே எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. நோ நோ, ரிஸ்க் எடுக்க கூடாது. நீங்க உட்காருங்க, நான் பாக்குறேன். உட்காருங்க சித்தார்த். சித்தார்த், அவங்கள விட உங்களுக்கு தான் பிபி ஜாஸ்தியா இருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இதுக்குதான் தேவையில்லாம பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்றது. இப்போதைக்கே ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இல்ல டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் டாக்டர். சித்தார்த், சொல்றத கேளுங்க. பிபி அதிகமா இருக்கு. அது போட்டா நார்மல் ஆயிடும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. எந்த பதட்டமும் வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நான் ராணியை பத்தி எப்படி யோசிக்காம இருக்கிறது? இங்க பாருங்க, அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். இல்ல டாக்டர், எனக்கு சரியாயிரும் டாக்டர். சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நோ நோ, ஆஸ் அ டாக்டர் நான் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. மைண்ட் டோசேஜ் தான். சரி, ஓகே டாக்டர். குட். அவ்வளவுதான், முடிஞ்சது. தட்ஸ் இட்.
இந்தாங்க ம். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சித்தார்த், ராணியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகே டாக்டர். ஓகே, நீங்க கிளம்பலாம். சரி, தேங்க்ஸ் டாக்டர். சரி. சாரி தாடிகாரா, நான் உன்னாண்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். நான் உண்மையை சொன்னா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவ. இப்போதைக்கு பொம்மி அக்காவை நான் காப்பாத்தணும். அதுக்காக தான் உன்னாண்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சேன். என்னை மன்னிச்சிரு தாடிகாரா. ஐயோ, ஆ வாயா. ஆ. இப்படி தூக்கம் வருதே. போ, உள்ள போ. ஐயோ, நீ அப்படியே பத்து ஓயா, நான் கார் ஓட்டுறேன். தூக்கம் வருது, பேசாம டாக்ஸிலேயே போயிடலாம். நீ சொன்னா கேளுதான். நீ 11:40. ஐயோ, டைம் வேற ஓடினே இருக்குதே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.